ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2023 ஒரு மலையாளம் ஒரு கோட் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆன நேரு அப்படிங்கிற ஒரு படத்தை தான். ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆனது. ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 5 லாங்குவேஜில் இந்த படம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் தமிழில். ஸோ நேரு மோகன்லால் இந்த படத்தை லீடிங் ரோல நடிச்சிருந்தாரு. இவங்க கூட பிரியாமணியும் ஒரு லீடிங் ரோல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை ஜித்து யோசப் டைரக்ட் பண்ணி இருந்தாரு. தொடர்ச்சியா மோகன்லால் இவரோட படங்களே நடிச்சிட்டு வர்றாரு. இப்போ படத்தோட கதை அப்படின் போது, பார்வை இல்லாத ஒரு பெண், கண் பார்வை இல்லாத ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள ஒருத்தர் ரேப் பண்ணிடுறான், பணக்கார வீட்டு பையன். அந்த பையனோட மூஞ்ச ரேப் பண்ணும்போது மூஞ்ச தொட்டுக்கிட்டு பார்த்து அவங்க அது ஒரு சிலையா செய்யறாங்க. அந்த மாதிரியான டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணு. அப்படி பண்ணி ரேப் பண்ணவன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணினாலும் அது இல்லை, குருட்டு பொண்ணு பொய் சொல்றா அப்படின்னு அவளை ஏளனமா பேசி அந்த பொண்ணை ரேப் பண்ணினது அவரோட வளர்ப்பு தந்தை அப்படின்ற மாதிரி கேஸை டேர்ன் பண்ணி விடுறாரு. ஒரு மிகப்பெரிய வக்கீல் இதுல வாதாடுறாரு அப்படின்னும் போது அவரை எதிர்த்து வாதாடுறதுக்கு எந்த ஒரு வக்கீலுமே பயந்த அந்த ஒரு இடத்துல மோகன்லால் இந்த கேஸுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ வந்ததுமே இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஏதோ பகை இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அப்படி என்ன இவங்களுக்குள்ள பகை அப்படிங்கிறதையும் இந்த கடைசியில உண்மையாவே அந்த பொண்ணை ரேப் பண்ணது இவன் தான் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையா, அதை எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கோர்ட் ட்ராமாவா சொல்ற படம் தான் அந்த நேரு அப்படிங்கிற இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளேயே நடக்கும். வேற எந்த விதமான அவுட்டர் லொகேஷன் காட்சிகளும் இல்லை. ஸோ இந்த படத்தை எனக்கு மெயினா பார்க்கும் பொழுது அஜித்தோட நடிப்புல வெளியான ஹெச் வினோத் இயக்கத்துல அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சாரா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சுக்கக்கூடிய அந்த பெண் அண்ட் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அண்ட் 21 வயசு உள்ள பெண், அந்த ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு. அண்ட் ராங்கி படத்துல திரிசாவோட அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அவங்க சின்ன பொண்ணு, இதுல கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பட் அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோகன்லால் ஒரு ஃபைட், ஒரு மான்ஸ்டரான ஒரு 12th மேன் அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் படங்கள் நடிச்சுட்டு டக்குன்னு சடான ஒரு குவைட்டான ஒரு வக்கீலா அப்படின் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 5 வருஷமா வாதாடாதனா திரும்பவும் கோர்ட்டுக்கு போய் எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் என்னால் இவ்வளோ பெரிய கேஸை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அதை வெளிக்காட்டாம அவரே சொல்றதாகட்டும், அந்த பெண்ணை போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை நேரில் பார்த்ததுமே நான் அந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகன்லால் அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாறுற அந்த காட்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த பொண்ணு மோகன்லாலும் வீட்டுக்குள்ள பேசுற காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அப்படின் போது அந்த காட்சி அமைப்பு தான் படத்துல. அதுதான் ஒரு மெயினு. ஸோ ஒரு கோர்ட் ட்ராமா அப்படின் போது 2.75 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு கோர்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு சீன்ஸ் நடக்குது அப்படின் போது அது என்ன விதமாக சுவாரஸ்யமாக்கலாம். ஸோ சீன்ஸ்ல எதுவுமே அண்ட் வெரைட்டி ஆஃப் சீன்ஸ் காமிக்க முடியாது. ஸோ திரைக்கதையில தான் ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு திரைக்கதையில பல சுவாரஸ்யங்களை கூட்டியிருக்காரு ஜித்து ஜோசப். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு அந்த மீடியா பர்சன்ஸோட ஒரு மீடியா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டா அப்படின்னு கோர்ட்ல ஃபுல்லாவே மூஞ்ச மூடிட்டு தான் இருப்பாங்க. கடைசியில தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டு மோகன்லால் அவங்க தடவி பார்ப்பாங்க ஃபேஸை, அவங்கள மாதிரி அந்த உருவம் போய் செய்யறதுக்கு. அதை செய்துட்டு அந்த ஃபேஸை அவங்க அப்படியே கலட்டி விட்டுட்டு அவங்க மூஞ்ச காமிச்சிட்டு ஒரு 100-150 ஒரு பிரஸ் மீடியா இருக்கிற அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஒத்தவெளி பாதையால நடந்து போகும் பொழுது எந்த ஒரு மீடியாவுமே அவங்கள போட்டோவோ வீடியோவோ எதுவுமே கேப்சர் பண்ணாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டோட ஜென்யூன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது ஜேர்னலிஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. அவங்களுக்குன்னு ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி பாடல்கள் அப்படின்னு படத்துல இருந்தா வல்கரான காட்சிகள் எதுவும் அப்படி இல்லை, ரேப் சீன்ஸ் அப்படின்னு நம்ம காமிச்சாலும் அதையும் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாவே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவராலா ஒரு பேக்கேஜா அந்த படம் பார்க்கும்போது நம்மளே போய் அவனை பிடிச்சி அடிச்சிடலாமா ரேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கே கை துருன்னு இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 hour மோகன்லால் பேசுற காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ்ல அவங்க எப்படி அதை ப்ரூஃப் பண்றாங்க அப்படின்ற ஒரு காட்சி எல்லாமே கொஞ்சம் ஒரு வியக்கத்தக்கமான காட்சியா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் நீங்க உங்க ஃபேமிலிஸோட அண்ட் ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. அண்ட் கண் தெரியாதவங்க, கண் பார்வையற்றவங்க வீட்டுல இருந்தா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த வீட்டை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நாம அவங்கள பாதுகாக்கிறத விட அந்த வீட்டை நம்ம எப்படி பாதுகாத்து உள்ள யாரையும் வரவிடாம பாதுகாக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்ற ஒரு படமா தான் அந்த நேரு அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் மூவியா எனக்கு இந்த படம் இருந்துச்சு. இன்னும் நீங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னா
டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் ஒன்ஸ் ப்ளீஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு நல்ல ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னா 7/10. அண்ட் தேங்க்யூ கைஸ்.